நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே துவார் மற்றும் வெள்ளாள விடுதியில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்த மூட்டைகளில் நெல் முளைக்க தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தலச்சங்காடு பகுதியில் வடிகால்வாய் தூர்வாரப்படாததால் 500 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி குளம் போல காட்சியளிக்கிறது. விளைநிலங்களில் முழங்கால் அளவில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் வடிகால்வாயை தூர்வாரும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே நெடுஞ்சாலையோரத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டி வைத்து காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை அருகே தென்னங்குடியில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள 150 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதனால் நெல் முளைத்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெற்பயிர்களுக்கு அரசு போர்க்கால அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக 1000 ஏக்கர் சம்பா நேரடி விதைப்பு மற்றும் நடவு பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. மழை நீரில் மூழ்கி அழுகி வரும் நெற்பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.